வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காஃபி கப் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க 2 பைல்ஸ் வச்சிருக்கேன். ஒன்னு ப்ளூ, இன்னொன்னு கிரீன். ஓகேவா? உங்களுக்கு ப்ளூ பிடிச்சா ப்ளூ எடுத்துக்கலாம், கிரீன் பிடிச்சா கிரீன் எடுத்துக்கலாம். இந்த காஃபி கப் ரீடிங் வந்து உங்களுக்கு வேக்ஸ் ரீடிங் மாதிரி, கேண்டில் வேக்ஸ் ரீடிங் டைப்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல என்னென்ன பேட்டர்ன்ஸ் வருதோ நம்ம அதை வச்சு ரீடிங் பண்ற மாதிரி தான் இந்த காஃபி கப்ல இருக்கிற பேட்டர்ன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுவேன். இது சில பேருக்கு பொருந்தலாம், சில பேருக்கு பொருந்தாம போகலாம். ஓகேவா? ஸோ யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. இது கிரீன், இது ப்ளூ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கீங்க? ப்ளூ கலர் நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் கூட ரொம்ப நல்லா இருக்கேன். காஃபி கப் ரீடிங் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். நல்லா இருக்கு. இந்த காஃபியோட அரோமா எக்ஸலண்டா இருக்கு. காஃபி பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப 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 பிடிக்கும். இது நம்ம வீட்டில் அந்த காஃபி கொட்டை வாங்கி அரைச்சி பண்ணுறது. ஸோ இதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரீடிங் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்க டிசைன்ஸ் வச்சு தான், டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா? அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ரீடிங் பண்ணுவேன். புரிந்ததா? தெரிகிறதா? ஏன்னா நிறைய பேர் வந்து கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் நீங்கள் என்னை காட்டுங்கன்னு வைங்க. இப்போ நான் அப்படி உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு தெரிகிற விஷயங்கள் வேற, ஒரு ரீடரா எனக்கு தெரிகிற விஷயங்கள் வேறையா இருக்கும். சரியா? ஸோ இதுல என்ன விஷயங்கள் தெரியுது நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா? இதை பார்க்கும்போது ஹார்ட் பிரேக் தெரியுது. எங்க தெரியுது? இந்த சைடு தெரியும். இந்த சைடு தெரியுதா? ஸோ இங்க இந்த ஹார்ட் பிரேக்ங்கிறது ஒரு அன்பு. ஓகே, ஒரு அன்புக்காக நீங்க ஏங்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் நீங்க எடுத்திருக்கீங்க, சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு அன்புக்காக இயங்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. இந்த அன்புங்கிறது நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த வேர்டு வந்து காதல் அப்படின்னு நான் போடல. இது வந்து ஒரு பரிசுத்தமான அன்பா இருக்கலாம். அன்புங்கிறது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள வர விஷயங்கள் மட்டும் இல்ல. ஒரு அம்மா தன்னோட குழந்தை மேல வைக்கிறதும் அன்பு தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்கலாம். அம்மா பொண்ணு பிரிஞ்சிருக்கலாம், இல்ல அம்மா பையன் பிரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், ஏற்பட்டிருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பிரேக்கப் சிச்சுவேஷன் கூட இருக்கலாம், இல்லைன்னா லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி எங்கேயாவது இருப்பாங்க அவங்க. இப்போ இந்த க்ஷணம், இப்போ அந்த பர்சனை பத்தி நீங்க நினைக்கிறீங்க. இந்த க்ஷணம் இப்போ இந்த ரீடிங் பாக்குறீங்கல்ல, இப்போ அவங்கள என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க மேல அவ்வளோ அன்பு இருக்கு உங்களுக்கு. ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு கூட சில பேருக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ இருக்காங்க, பட் அது வேற மாநிலமா இருக்கலாம், இல்ல வேற நாடா இருக்கலாம். உங்க பக்கத்துல அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் சில பேர் உள்ளூர்லயே இருந்தா கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற விவரம் எனக்கு தெரியாது. அவங்கள பத்தினா எஸ் அதிகமான விஷயங்கள் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது, ரெசனேட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இது அம்மா பொண்ணு அப்படி கூட பாண்டிங் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது இந்த கஃப்ல பார்க்கும்போது. ஸோ இது என்ன பிரச்சனைனா, நீங்க வச்சிருக்க அந்த அன்பு அவங்க உங்க மேல வச்சிருக்காங்களான்னு ஒரு டவுட் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். இது காதலன் காதலிக்கும் வரும். ஓகேவா? இந்த அன்புங்கிறது ஒரு போர்ஷன். ஸோ இந்த லவ் என்கிட்ட இருக்கு, அதே மாதிரி நான் விரும்பக்கூடிய அந்த பர்சன் கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு சில நேரங்கள்ல உங்களை பிடிக்கும், சில நேரங்கள்ல உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இது நீங்க உறவுல இருக்கும்போது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, நீங்க காதலன் காதலியா இருக்கும்போது, இல்ல கணவன் மனைவியா இருக்கும்போது, இதுல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது, அப்ப சேர்ந்து இருந்திருப்பீங்கல்ல, அந்த காலகட்டத்துல ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் சில சண்டைகள் வந்திருக்கும், பிரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல அன்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்கும் செய்யுது, இல்லாமலும் இருக்கும் செய்யுது. ஸோ லைக்கும் பண்றாங்க, டிஸ்லைக்கும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட அன்பு இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு. எஸ், இருக்கு. கண்ணுக்கு எட்டாவது தூரத்துல இவங்க இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க பக்கத்திலேயே இருந்தா கூட இவங்களை பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடிக்கடி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எப்பவுமே கொஞ்சம் தள்ளி நின்று இந்த அன்பை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்டா எஸ், இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரீடிங்ல, காஃபி கப் ரீடிங்ல வந்திருக்கு. இந்த அன்புக்காக நீங்க அதிகமா இயங்கக்கூடிய விஷயங்களும் தெரியுது. ரொம்ப மன வலி அப்படிங்கிறது தெரியுது. பணம் காசை தாண்டி ஒரு அன்பு, அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு அன்பு, எதையுமே எதிர்பார்க்காம. ஸோ நல்லா இருக்கு, இந்த லவ் நல்லா இருக்கு. இதுல என்ன விஷயம், இவங்க எப்போ உங்களை நோக்கி வருவாங்க அப்படின்னு கேட்டா வரக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்படி வரணும்னா இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல உங்களோட பவர் கொஞ்சம் லெஸ்ஸா இருக்க மாதிரி இந்த கப்ல தெரியுது. இந்த பவருங்கிறது நான் சொல்றது உங்களோட வேலை சார்ந்து இருக்கலாம், இல்ல பண பிரச்சனை ஏதாவது இருக்கலாம்.
சில பேர் ஸ்டூடெண்டா இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேலை தேடும் நபராக இருந்தாலும் சேம் தான். ஸோ உங்களோட பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ண தான் இந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வர்றது கொஞ்சம் சீக்கிரமா இருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து நான் வரமாட்டேன்னு கூட அடம் பண்ணிட்டு இருக்கலாம். இவங்களோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க விரும்புறீங்கல்ல, இந்த பர்சன் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நேரத்துல உங்களை லைக் பண்ணுவாங்க, ஒரு நேரத்துல டிஸ்லைக் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களோட மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உங்களோட மனம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் நீங்க கொஞ்சம் பவர்லெஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னு. இன்னும் சில பேர் இதுல தெரியற விஷயங்கள் என்ன தெரியுமா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்க கூட சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோ பவர் உங்களுக்கு ஏத்துக்கிறீங்களோ அவ்வளோ இந்த பர்சனை பத்தியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேர் இதை பார்க்கும்போது தெரியற விஷயம், நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன் ரீடிங் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. வேற வேற சேனல்ஸ்ல போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன் ரீடிங் பார்க்கக்கூடிய நபர்களா இருக்க சான்சஸ் இருக்கு. ஒரே விஷயம் தான், நீங்க உங்களை பலப்படுத்திக்கோங்க. நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, எஸ் இங்க ஒரு இடத்துல பலவீனமா இருக்கீங்க. வேலை சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா படிப்பு சார்ந்து இருக்கலாம், ஸோ இல்லைன்னா உறவினர்கள் சார்ந்து ஏதாவது சிக்கல்ல இருக்கலாம், மனக்குழப்பத்துல இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல வீக்கா இருக்கீங்க. இந்த பலவீனத்தை நீங்க பலமா ஆக்கிக்க முடியும், உங்களால முடியும், கண்டிப்பா முடியும். பட் இவங்களை பத்தின ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, யோசிச்சுட்டே இருக்கீங்களா சதா சர்வகாலம், அவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் விட்டுட்டு இவங்களை பத்தி அதிகமா ஒரு மாதிரி டார்க்கா தெரியுது இல்ல, எஸ் அந்த அளவுக்கு நீங்க இவங்க தான் உங்க மனசுல அவ்வளோ படிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாத்துக்கங்க, உங்களோட பவர் இன்க்ரீஸ் பண்ணதான் இந்த பர்சனை பத்தி உங்களால அறிஞ்சிக்க முடியும். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருந்தா கூட உங்களுக்கான இன்னர் ஒர்க் பண்ணதான் இவங்களை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இது கொஞ்சம் அடம் பிடிக்கிற கேரக்டரா இருக்கலாம் உங்களோட பர்சன். நான் சொன்ன மாதிரி இது உங்களோட காதலன் காதலியா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல உங்களோட மகன் அல்லது மகளா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ இவங்க கிட்ட நீங்க போய் எவ்வளவுதான் புரிய வைக்கணும்னு நினைச்சா கூட இப்ப இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க, இல்ல சில நேரங்கள்ல பேச மறுப்பாங்க. கொஞ்சம் அடம் பிடிக்கிற கேரக்டர் மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் கரெக்ட், எஸ் கொஞ்சம் டார்க்கா தெரியுது. ஸோ கொஞ்சம் அவங்க கிட்ட மன வலிமை ஜாஸ்தி இருக்கு. சில விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இந்த வரவே வராது, அப்படியே இந்த கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, பட் இந்த பர்சன் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட மறைப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனாலதான் சொன்னேன் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கவும் சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் பாருங்க ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க உங்களோட பவர் எடுத்தாதான் இந்த பர்சனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவங்க நிறைய விஷயங்களை நான் மறைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்னா உங்களோட இன்னர் ஒர்க் பண்ணணும். ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இருக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் உங்களோட இன்னர் ஒர்க் பண்ணாதான் முடியும். இவங்களோட வைப்ஸை நீங்க கேட்ச் பண்ணணும்னா உங்களுக்கான விஷயங்கள், வேலை இல்லைன்னா வேலை தேடிக்கோங்க, உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க. முக்கியமா இவங்களோட ஞாபகத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து நீங்க தான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. பட் அந்த பர்சன் வந்து உங்களை பத்தி அவ்வளவு தெரிஞ்சுக்க ஆசைப்படலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வருது. அப்படி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும், இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும் உங்களோட பணம் சார்ந்து, இல்லைன்னா உங்களோட பதவி சார்ந்து, இல்ல நீங்க என்னவா இருக்கீங்க, ஸோ நம்மளோட இவங்க பெரிய ஆளாயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பேஸ்ல தான், ஒரு சுயநலம் நான் அதுக்கு தான் சொன்னேன். நம்மளோட இவங்க வளர்ந்துட்டாங்களா, இவங்களுக்கு ஏதாவது நம்மளோட ஒரு ஹை பொசிஷன் போயிட்டாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு வேவு பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சோசியல் மீடியாலாம் இருக்கட்டும், இல்ல காமன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நீங்க உங்க மனசுல சுமந்துட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. ஸோ இது ஒரு உண்மையான காதல்ங்கிறது நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, என்னால இந்த கப்ல பார்க்க முடியுது, உங்களோட அன்பு தூய்மையா தான் இருக்கு, அவங்களோட அன்பு இருக்கு. பட் அவங்க அந்த அன்பை நிரந்தரமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த சாக்லேட்டை நிறுத்திட்டு அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனா இருப்பாங்க. தங்களோட தேவைக்கு போது அவங்களோட அன்பை கொடுப்பாங்க, அவங்களோட தேவை முடிஞ்சிச்சுன்னா அவங்களோட அன்பை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரீடிங்ல எனக்கு தெரியுது. ஸோ இது சில பேருக்கு பொருந்தலாம், சில பேருக்கு பொருந்தாமலும் போகலாம். பட் நீங்க இப்ப பவர்லெஸ்ஸா இருக்கீங்களான்னு கேட்டா ஷியோர், அது மட்டும் என்னால ஷியோரா சொல்ல முடியும். உங்களுக்கான பவர் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதே நேரம் அந்த பர்சனுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்குங்கிற மீன்ஸ்
உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், பட் அந்த பர்சனுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. நீங்க வேலையில ஏதாவது சிக்கல் இருக்கலாம், பட் அந்த பர்சன் வந்து ஒரு சேஃபான வேலையில இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அவங்களுக்கு பவர் ஏன் அதிகமா இருக்குன்னா, எஸ் அவங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்காங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி இல்லாம சில நேரங்கள்ல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் உங்களோட பவர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், உங்களோட பவர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க இந்த பர்சனை பத்தின அதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. உங்களாலே கேட்ச் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கும், சான்சஸ் இருக்கு. இவங்களை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பவர் என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்கு பாஸ் பட்டன் போட்டு வச்சுட்டு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எஸ் இவங்களை பத்தின நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அப்படிங்கிறது தான் இந்த காஃபி கப்ல இருந்து வந்த ரீடிங். ஓகேவா? ஸோ இது எத்தனை பேருக்கு பொருந்தது பாருங்க. பொருந்துனா லைக் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கப் பார்க்கணும். தேங்க்யூ. வணக்கம். இப்போ கிரீன் கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கான காஃபி கப் ரீடிங் பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? கிரீன் கலர் நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாவ், உங்க கப் ரொம்ப நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. டார்க்கா தெரியுதா? நிறைய டிசைன்ஸ் வந்திருக்குங்க. செம்மையா இருக்கு. அந்த காஃபியோட வாசனை செம்மையா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் தெரியுற விஷயம் என்ன தெரியுமா? பணம். நம்ம டெரோ ரீடிங்ல பார்ப்போம்ல, பென்டகன்ஸ், அந்த மாதிரி தான் இங்க நிறைய ஷேப் வந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியுதான் தெரியல, எனக்கு தெரியுது. தெரியுதா? ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ பென்டகன்ஸ் வந்திருக்கு. பென்டகன்ஸ் மீன்ஸ் பணம். இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல ஏதாவது பணம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், இல்லை நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கலாம். பெரிய பணக்காரங்களா ஆகணும்ப்பா, இந்த பணத்தால நான் படாத கஷ்டம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து நல்ல பணத்தோட இருந்திருப்பீங்க, நடுவில் கொஞ்சம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கலாம். மறுபடியும் அந்த ஒரு பொசிஷன் இருக்கும் இல்லையா? ஸோ என்னோட தரம் வந்து கொஞ்சம் தாழ்ந்து போயிடுச்சு. அதனால சில பேச்சுக்கள் நிறைய ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ஒரு டிராமாஸ் நடந்திருக்கலாம், இல்லை இந்த பொறாமப்படுறது அப்படி இல்லைன்னா அந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் போயிட்டு இருக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு வந்து சொத்து தகராறு அந்த மாதிரி இருக்கும், சான்சஸ் இருக்கு. எஸ், இருக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. பணம் 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 உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பணம் மட்டும் கிடையாது, உறவு சார்ந்தும் இருக்கலாம். ஓகேவா? ரெண்டு கேட்டகரி தான். ஒன்று பணம், இல்லைன்னா உறவு. பணம் தான் நம்ம மெயினா தெரியுது, பென்டகன் ஷேப் தெரியுது. ஸோ உறவு சார்ந்து ஹார்ட், உங்களை சார்ந்த ஒருத்தவங்க வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லை காதலர்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பசங்க, உங்களோட குழந்தைங்க, அப்பா அம்மா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்கிற மாதிரி குழந்தைங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், இல்லை அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒரு அன்பு பிரிஞ்சிருக்கான்னு கேட்டா ஆமா பிரிஞ்சிருக்கு. எஸ், இருக்கு. அதனால இப்போ கொஞ்சம் கரண்ட்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எஸ், கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா பிரிவு வந்து ஜாஸ்தியா தெரியுது. பணமும் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க ரீடிங் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. அந்த நான் செய்யறது சரியா தப்பா அப்படின்னு ஒரு திணறல் இருக்கும் இல்லையா? இப்ப நான் சில முடிவுகள் எடுக்கணும் இந்த பணம் சார்ந்து அப்படின்னா எஸ் நீங்க எடுக்கலாம். வேலைக்கு போறதா இருக்கலாம், இல்லைன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஏதோ ஒன்று புதுசா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்லைன்னா ஏதோ ஒரு உறவை விட்டு விலகக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ அதனால உங்களோட மனம் வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கான்னு கேட்டா பிரசன்ட் சிச்சுவேஷன்ல சஞ்சலமா இருக்கு. இன்னும் சில நபர்கள் வந்து இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி. ஸோ நம்மளுக்கு பழகி போன ஒரு விஷயத்த விட்டு நம்ம இன்னொரு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம அடுத்த அடி எடுத்து வைப்போம் இல்லையா? ஸோ ஒரு பயம், நம்ம பண்றது சரியா, எல்லாம் சரியா போகுமா, நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பயம் கிரீன் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்ட்டு அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். இது எங்க கொண்டு போய் முடியும், எல்லாம் நல்லபடியா முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் சமாளிக்கணுமான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ ஆல்ரெடி பாஸ்ட் ஒன்னு கடந்து வந்திருப்பீங்க. அது சில நேரங்களில் நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டும் இருக்கீங்க. கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், இல்ல ரொம்ப நெருங்கினவங்க யாராவது மிஸ் பண்ணிருப்பீங்க. ஒண்ணு அவங்க இறந்து போயிருக்க கூடும், இது அம்மாவா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம். அதே போல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அவங்கள நீங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கார்ட்ஸ்ல ரெஸ்னேட் ஆகுது. எஸ், இந்த கப்ல ரெஸ்னேட் ஆகுது எனக்கு.
பிடிக்கும்போது ஒரு மாதிரி கனமா இருக்கு. இது லைட்டான கப்பு தான், பட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. ஸோ யாரையோ ஒருத்தவங்க ரொம்ப டீப்பா நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு அன்பு உங்களை விட்டு தொலை தூரமா இருக்கலாம், சொன்ன மாதிரி கணவன் மனைவியா இருக்கலாம். ஸோ பணம் சார்ந்த ஒரு பிரிவு இருக்கு, குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சிங்கிளா இருக்க சான்சஸ் இருக்கு. சிங்கிள்னா எல்லாம் இருக்கு, பட் நான் தனிச்சு இருக்கேன், நான் தனிமையில இருக்கேன், யாருமே இல்லாத மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பிரச்சனையா இருக்கு, எஸ் பணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கு, உறவு சார்ந்த பிரச்சனையா இருக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒருத்தவங்க கூட கை கொடுத்து தூக்கி விட இல்ல, ஆறுதல் சொல்ல இருப்பாங்க, பட் அந்த சிச்சுவேஷன் அது ஒரு பேக் போனா இருந்து பாத்துக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களோட கப்ல. ஸோ இதெல்லாம் இப்ப சரியாகும்னா சரியாக சான்சஸ் நிறைய இருக்கு. பட் அதுக்கான நீங்க போடுற எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 5 to 6 மந்தாவது ஆகும் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் மாற, சேஞ்ச் ஆக. ஏன்னா உறவு சிக்கல் இருக்க சான்சஸ் இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்க சான்சஸ் இருக்கு, வேலை சார்ந்து இருக்கலாம். ஸோ பணம் சார்ந்து பெண்டகன்ஸ் வந்துட்டா நம்மளுக்கு காசு வரும்ன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம காசுக்காக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கப் படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. ஸோ பணம் வருமானு கேட்டா பணம் வர சான்சஸ் நிறைய இருக்கு, பட் அதுக்கான டைமும் கொஞ்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேலை சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்டி உங்களுக்கு வேலை சார்ந்து 1 or 2, 3 months கூட ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு 2 monthsலயாவது உங்களுக்கான வேலை கிடைக்க சான்சஸ் இருக்கு, ஓகேவா? பட் இந்த உறவு சார்ந்து யாரையோ ஒருத்தவங்க பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அவங்க மறுபடியும் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எஸ் உங்களோட கப்ஸ்ல தெரியுது. ஸோ நான் உங்களுக்கு எந்த ஒரு போலியான வாக்குறுதியும் கொடுக்க விரும்பல. எஸ் அந்த நபர் உங்களுக்கு திருப்பி அவங்க வரணும்னு கேட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட கப்ல தெரியுது. ஸோ பண தேவை தான் இப்போ உங்களோட முதல் தேவை, அடுத்த கட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில நபர்கள் தான் சுய தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ அங்கேயும் நீங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணுமான்னு கேட்டா எஸ், இது உங்களுக்கு நீங்க அனுபவப்பட்ட நபர்களா கூட இருக்கலாம். இப்ப இந்த சுய தொழில் நீங்க பண்றீங்க இல்லையா, ஆல்ரெடி உங்களுக்கு அதை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் சில நேரங்கள்ல சில சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பட் அது உங்களால முடியும், ஷியாரா முடியும். அதுல நீங்க எந்த வித பயமும் தேவையில்ல. சுத்தி இருக்கவங்க வேணா உங்களை பயமுத்தலாம், பட் உங்களால வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கான விஷயங்களை நீங்க கேதர் பண்ணுங்க. ஸோ பயம் வேண்டாம், தயங்கிக்கிட்டே இருக்கிறதோட ஒரு விஷயம் நம்ம செஞ்சு பார்த்துடலாம். இன்னும் சில பேர் நான் சொன்னேன் அவங்களோட உறவை விட்டு பிரிய நேரிடலாம் அப்படின்னு. எஸ் அதுவும் உங்களோட மன உறுதி பொறுத்து தான் இருக்கு. சில நபர்கள் வந்து உங்களுக்கு தடை போடலாம், இல்ல இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சில விஷயங்கள் உங்க கையை மீறியும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க விரும்புற விஷயங்கள் நடக்காமவும் போகலாம். ஸோ சில பேர் வந்து கட்டுப்பாடு விதிப்பாங்களான்னா எஸ் கட்டுப்பாடு விதிக்கவும் சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு உறவை விட்டு விலகி போறேன் அப்படிங்கிற போது அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கான ஒரு மன உறுதி உங்ககிட்ட அதிகமா தேவைப்படுது. அதே மாதிரி உங்களோட குழந்தைகள் தூரமா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு மன கஷ்டம் இருக்கான்னு கேட்டா மன கஷ்டம் இருக்கவும் இருக்கு. ஸோ கார்ட்ஸ்ல இந்த கப்ல வந்த விஷயங்கள் கார்ட்ஸ் நான் சொல்றேன், பட் இது கப் கொஞ்சம் கனமா இருக்கான்னு கேட்டா கிரீன் கலர் எடுத்தவங்களே கொஞ்சம் கனமா தான் இருக்கு. இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் தான். எஸ் இந்த கஷ்டம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பட் அது ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்வோட கான்சியஸோட இருக்கணும். எஸ் ஃபோக்கஸ்டா இருக்கணுமான்னு கேட்டா எஸ். பணம் சார்ந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமான்னு கேட்டா ஆமா. ஏன்னா ஆல்ரெடி நீங்க பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்க கையில போதுமான அளவு தான் பணம் இருக்கும். இப்ப இந்த மாசத்தை ஓட்டிடலாம், அடுத்த மாசம் ஓட்டுறதுக்கு இன்னொரு வருமானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ பணம் கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்குன்னு கேட்டா அப்படிதான் இருக்கு. பட் உங்களுக்கான பணம் எங்கேயோ முடங்கி இருக்கு, யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு அப்படி எங்கேயாவது மாட்டிருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்க ஏதாவது வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஸோ எங்கேயோ உங்களுக்கான பணம் இருக்கு, பட் இது வந்து உங்க கைக்கு இன்னும் வரல. இன்னும் சில பேர் வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் வெளிநாடு வெளி மாநிலம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதற்கான பணம் கூட உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஸோ ஒரு பிரிவுங்கிறது உங்களுக்கும் ஏதோ ஒரு பர்சன் அவங்களுக்கும் இருக்கு. பட் உங்க 2 பேருக்குள்ள ஒரு அன்பு இருக்கான்னு கேட்டா அன்பு இருக்கு. அன்பை தாண்டி பண தேவைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த கிரீன் கலர் பச்சை கலர் பணம் சார்ந்ததான் நிறைய பிரச்சனைகள் உங்களை சுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பணம் தேவைக்காக நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது உங்களோட
இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்க தான் இந்த விஷயங்கள் இப்போ உடனே மாறுமான்னு கேட்டா இன்ஸ்டன்டா எந்த விஷயமும் மாறாது. பட் ஒவ்வொரு விஷயமா மாறும். வெளிநாட்டுக்கு நீங்க போறீங்கன்னு நான் சொன்னல, சில பேர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் இதெல்லாம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஒரு பயப்படாம எஸ் என்னால முடியும், சுய தொழில் பண்ணக்கூடிய நபருக்கு கூட தடைகள் நிறைய வருங்க. இது வேண்டாம் அது வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இந்த காலத்துல உதவுறதுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க, தடை விதிக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் நீங்க உங்களோட பாதையை வழி வகுத்துக்கணும். ஸோ நல்லா இருக்கு. இதுல நான் வெயிட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த வெயிட்னஸ் எதனால வந்தது தெரியுமா? உங்களோட பாஸ்ட் நிறைய நிராகரிப்புகள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கடந்த காலங்களில் ஏற்பட்ட வலிகள், வேதனைகள், ரணங்கள் இதெல்லாம் வந்து இந்த கப்ல நிறைய வெயிட் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அதிகமான வயதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியா இருக்க சான்சஸ் இருக்கு. ஒரு 30க்குள்ள இருக்கலாம், இல்ல 30+ இருக்கலாம். அதற்குள்ள நிறைய வேதனைகளை சுமந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் இருந்தும் எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த சொசைட்டில ஒரு மரியாதை அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் ஆசைப்படுறேன். பணம் ஒரு ஃப்ரேம்காக எனக்கு வேணும், இந்த பணம் இல்லாம நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டேன் அப்படின்றது அவங்க கப்ல அதிகமா தெரிகிற விஷயங்கள். கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும். சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லிட்டேன், 3 to 6 மாசத்துக்கு நிறைய உங்களுக்கான வேலைகள் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கேயுமே ஒரு சின்ன கேப் கூட விட்டுடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, ஓகே, கவனத்தோட இருக்கணும். எல்லா விஷயங்களும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் சில பேரோட கண்ணெறிகள் பட சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னா ஏதோ பிளாக் மேஜிக் மாதிரி கூட தெரிஞ்சுது. பட் இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இல்ல, ஓகேவா? இதெல்லாம் பாஸ்ட்ல இருந்திருக்கலாம். உங்களோட கடந்த காலங்கள்ல ஏதாவது ஒரு கண்ணெறிகள், சொந்தக்காரங்க கண்ணு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்க அப்போ வந்து நல்லா வாழ்ந்து கூட இருந்திருப்பீங்க. நல்லா வாழ்றங்கிறது பெரிய பணம் காசோ இருக்கிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சொந்த பந்தத்தோட இருக்கிறது கூட சொல்லலாம், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி இந்த மாதிரி சேர்ந்து இருந்திருக்கலாம். பட் இப்போ நீங்க பிரசன்ட் சிச்சுவேஷன்ல தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த கப்ஸ்ல. அதுதான் நான் சொன்னேன், இப்போ நீங்க தனியா தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கான ஒரு அன்பு கூடிய சீக்கிரம் வரவும் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா உங்களுக்கான அன்பை நீங்க பாப்பீங்க. இந்த 2024 எண்ட்ல கூட பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வரவும் சான்சஸ் இருக்கு. எல்லாருக்கும் நான் செஞ்சுட்டேன். இந்த கப்ல தெரிகிற விஷயங்கள் போதுமான அளவுக்கு என்னால இயன்ற அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஓரளவு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்னை யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. தெரியுது. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம ஏங்கிக்கிட்டே இருந்தோம்னா அன்புக்காக நம்ம ஏங்க அடிமைப்பட்டு போயிடுவோம். ஸோ உங்களோட அன்பு நீங்க உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. செல்ஃப் லவ் நிறைய கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களை சுத்தி யாராவது உங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க மேல அன்பு கொடுங்க. இப்ப நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா வேற யாராவது அன்பு கொடுப்பாங்களான்னு? பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே நீங்க வீட்டுல வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும் சான்சஸ் இருக்கு. பட் நீங்க யாரையாவது விரும்பி அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் தாமதம் ஆகும். அவங்களோட மைண்ட் செட் வந்து வேற மாதிரி இருக்கும், பணம் சார்ந்து. இப்போ உங்களுக்கு எவ்வளவு பண பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் அதே பண பிரச்சனை இருக்கலாம். ஸோ இங்கிருந்து நான் வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், போகலாமா அப்படின்னா தாராளமா போகலாம். அதுல எந்த பயமும் தேவையில்லை, எந்த கவலையும் தேவையில்லை. இன்னும் சில பேருக்கு நான் சொன்னேன், உங்களோட உறவு உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. அது ஒரு 2 வருட காலமா இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களோட தம்பியா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், இல்ல அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், யாரோ இல்ல உங்க தாத்தா பாட்டி, அந்த மாதிரி யாரோ ஒரு உறவு வந்து உங்களை விட்டுட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்கள பத்தின ஞாபகங்கள் இந்த க்ஷணம் வரைக்கும் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. உங்க ஞாபகத்துல அவங்க இருக்காங்க. அவ்வளோ ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. உங்க பாட்டியா இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஃபீமேல் எனர்ஜி அதிகமா இருக்கு. இல்ல உங்க அம்மாவா இருக்கலாம். ஸோ அவங்களோடது அதிகமா இருக்கு. அவங்களோட அன்பு, அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. ஸோ பயப்பட வேண்டாம், ஓகேவா? ஸோ மூதாதையர்களோட ஆசீர்வாதம் இருக்குங்கிற போது என்ன பயம்? எந்த பயமும் தேவையில்லை. இன்னும் சில பேர் வந்து இந்த உறவுல இருந்து நான் விலகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். பட் சில பேர் வந்து உங்களை தூற்றுவார்கள்னா ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்கன்னா சான்ஸே இல்லை, சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போக 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 உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்க வளர்த்துக்கோங்க. எங்கேயுமே தளர்ந்து போயிடாதீங்க. சில நேரங்களில் இது வந்து உங்களோட உடல் வந்து ஒத்துழைக்காம இருக்கலாம், கொஞ்சம் டவுன் ஆகலாம். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ போதுமான அளவு மருத்துவம் ஏதாவது செஞ்சுக்கணும்னா செஞ்சுக்கோங்க. நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். உடல் சார்ந்து நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க, ஓகேவா? சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க உங்க உடற்பயிற்சி செய்ய முடிஞ்சா செய்யுங்க, நல்ல உணவு எடுத்துக்கோங்க. ஸோ
உங்களோட மைண்டையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்களோட மைண்ட் செட் அது நீங்க வச்சுக்கிறத பொறுத்து தான் எப்படி சர்வை பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? எந்த வித பயமும் வேண்டாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க ஒண்டி எஸ் கண்டிப்பா உங்களுக்கான வேலை வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பணம் சார்ந்த பிரச்சனைகள் போகவும் சான்சஸ் இருக்கு. ஒரு நல்ல அன்பை நீங்க ரிசீவ் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. ஸோ திருமணம் ஆகாத நபர்கள்னா ஓகே குட், உங்களுக்கான நல்ல வரன் வர வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் ஆகி நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, அந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா அது வரை கொஞ்சம் தாமதம் ஆகும். ஓகேவா? ஸோ நான் நிறைய டீடைல்ஸ் இந்த கிரீன் கலருக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கான குழந்தைகள், ஸோ அந்த குழந்தைகள் மேல கொஞ்சம் அன்பும் கவனமும் கொடுங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நீங்க என்ன வயசு வேணா இருக்கலாம். எஸ் 10 வயசுலேருந்து 20, 30 வயசு உள்ள குழந்தைகள் கூட உங்களுக்கு இருக்கலாம். இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எந்த ஏஜ் கேட்டகரியில வேணா இருக்கலாம். ஆனா இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு உங்களோட அன்பு தேவை. ஸோ எந்த காலகட்டத்திலையும் அவங்கள விட்டுடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க உங்களை விட தூரமா தள்ளி இருந்தா கூட அவங்களுக்கான ப்ரேயர்ஸ் நீங்க பண்ணுங்க. நீங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்களோட அண்ணா தங்கச்சி அந்த மாதிரி யாராவது விட்டு பிரிஞ்சு இருக்கீங்க என்னன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கான ப்ரேயர்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அது அவங்கள போய் சென்று அடையும். ஓகேவா? ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்ல உங்க வீட்டுல இருந்து யாராவது வெளிநாட்டுல வேலை செய்யறாங்களா, அவங்கள பிரிஞ்சிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ தனிமையில இருக்கீங்கன்னா தனிமையில தான் இருக்கீங்க. ஒருவேளை இது இன்னொரு விஷயமும் தெரியுது, ஏதாவது வெளிநாட்டுல இருந்து நீங்க தனிச்சு இந்த ரீடிங் கூட பார்த்துட்டு இருக்கலாம். இந்த காஃபி கப் ரீடிங்கா இப்ப நான் சொன்னல, இங்க இருந்து உங்களை விட்டு ஒருத்தவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, இல்ல வெளி மாநிலத்துல இருக்காங்க, ஸோ தனிமையில இருக்காங்கன்னு சொன்னல. அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து கூட இந்த ரீடிங்கை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களோட குடும்பம் வந்து இங்க இந்தியால இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களோட குடும்பம் எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க, எதுவுமே தெரியாம இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பீங்க, அந்த தவறின் விளைவால நீங்க தனிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ உங்க ஃபேமிலி கூட நீங்க சேரணும்னா நீங்க தான் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். அந்த ஸ்டெப் எடுத்தோடனே நான் சேர்ந்துருவேனான்னு கேட்டா இல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஸோ சில கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் சில சந்தோஷங்கள் வரும்னா ஆமா ஃபைட் பண்ணி தான் வேணும். ஸோ சேர்றதா இருந்தாலும் சரி, பிரியறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கணும். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் தெரியுது. சில உறவுகள் வந்து சேரணும்னு ஆசைப்படுறீங்க, இன்னும் சில உறவுகள் வந்து பிரியணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ உங்களோட அன்பு ஒன்று தனிச்சு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க இறந்து போயிருக்காங்க. ஓ மை காட், இந்த கப்ல இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. பார்த்துக்கோங்க, இது மனிதர்கள் நிறைய சம்பந்தப்பட்ட விஷயங்களா இந்த கப்ல தெரியுது. உங்களை நீங்க எவ்வளவு பலப்படுத்திக்கிறீங்களோ, பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு பணம் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், காசு பணம் இல்லைனாலும் பிரச்சனை இருக்கும். பட் இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பணம் சார்ந்துதான் உங்களோட பிரச்சனை இருக்கு. பணம் சார்ந்த பிரச்சனை போகுமான்னு கேட்டா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கோர்ட்டு கேஸ் அப்படின்றதா ஒரு 6 மந்த்தா தான் ஆகும் உங்களுக்கான ஒரு நியாயமான தீர்ப்பு வர்றதுக்கு. இன்னும் ரொம்ப நல்ல நம்மளோட பூர்வ கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, எஸ் புண்ணிய கர்மாக்கள் நல்லா நிறைஞ்சு இருந்ததுன்னா ஒரு 2-3 மாசத்துலயே உங்களுக்கான பண தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அதே மாதிரிதான் உங்களோட வேலை வாய்ப்பு. ஸோ இது பயப்படுறதுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் எப்படி கடப்போம், சரியா வருமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலை தேடும் நபர்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, எல்லாமே கஷ்டப்படுமான்னு கேட்டா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. உழைக்கணுமான்னு கேட்டா உழைச்சு தான் ஆகணும். தேடணும். எல்லாமே நீங்க செஞ்சாதான் ஒரு சில விஷயங்களை நீங்க அடைய முடியும். ஈஸியா எந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கப்ல வந்திருக்கு. பணம் சார்ந்த விஷயத்து கூட எஸ், பணம் சார்ந்த விஷயத்துக்கும் நீங்க தேட தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட உழைப்பு 100% நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதே நேரம் நான் அச்சீவ் பண்ணுவேனா, எஸ் ஷியரா பண்ணுவீங்க. அதற்கான கால நேரம் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. உழைப்பும் தேவைப்படுது, நேரமும் தேவைப்படுது, பொறுமையும் தேவைப்படுது. எஸ் அதே நேரம் உங்களோட உடல் சார்ந்து நீங்க பாத்துக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற போது எதுக்கு டென்ஷன்? ஸோ உங்களோட இன்னைய வேலையை நீங்க கரெக்டா பண்ணீங்கனாலே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சிறப்பானதாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கப்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ பாத்துக்கோங்க. இது எத்தனை பேருக்கு பொருந்துதுன்னு தெரியல. ஸோ பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. ஓகே, குட் லக், பாய்.